இந்த ஆதன்கிறது சும்மா கிடையாது. இந்த ஆதன்கிறது பானையில் எழுதப்பட்டவன். அவன் ஒரு புலவனாய் இருந்த நல்ல ஆதன், அவன் ஒரு மன்னனாய் இருந்த சேரலாதன். அப்படிப்பட்ட பேர் தொடர்ந்து இந்த தமிழ் சமூகத்தில் இயங்கி இப்போ இருக்கு பார்த்தீங்களா, கீழடிக்கு பக்கத்தில் அந்த சைடு போனீங்கன்னா வரிசையாக சிவகங்கை நோக்கி ஊர் போய்கிட்டு இருக்கோம். அந்த பகுதியில் ஒரு ஊர் இருக்கு, ஆதனூர். சங்க இலக்கியத்தில் எழுதுவான், எங்களுடைய குடிநிலை தலைவர்கள்லாம் பேரு ஆதன், அலிசி, ஆதன் ஒருத்தன், எயினி, இயக்கன். ஆதன்கிற பேரு திருப்பி வாலி, ஆதன் வாலி யவனிங்கிறான் ஐங்குறுநூறில். அப்போ சங்க இலக்கியத்தில் வாலி ஆதனே நீ வாழ்கிறான். ஆதன் உங்கன் அப்படின்னு ஒரு குடிநில தலைவனுக்கு பேர் வச்சு சொல்கிறான். அப்போ ஆதன்கிறது சங்க இலக்கியம் பாடுற பெயர், பானையில் எழுதின பெயர், சங்க இலக்கியத்தில் ஒரு புலவனுடைய பெயர், ஒரு சங்க இலக்கிய கால சேர மன்னனுடைய பெயர். அந்த பெயர் தமிழ் சமூகத்தில் தொடர்ந்து வந்து கீழடியில் ஆதனை கண்டதும் இப்போது உலகமெங்கும் வசிக்கிற தமிழ் மக்கள் பல பெயர் தனது ஆண் குழந்தைகளுக்கு ஆதன் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இப்போ இந்த ஆதன்கிறது 21ஆம் நூற்றாண்டில் கீழடி சிவகலை அகழ்வாராய்ச்சிக்கு பின்னால் தமிழ் மக்கள் உலகமெங்கும் வைக்கிற ஒரு பெயர். அப்போ 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதன் மறைவதில்லை. சரி சார், நீங்கள் சாமானியர் கையில் கல்வி இருந்தது, சிவகலையில் ஒரு பானையில் கிடைச்சதுனாலேயே இதை வச்சு நீங்கள் சாமானியர் கையில் கல்வி இருந்ததுன்னு சொல்லிடுவீங்களா? அது உங்களுடைய அனுமானமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லைன்னு எப்படி சொல்கிறேன்னா, அங்கே ஒரு மன்னன் இருக்கான் தமிழ்நாட்டில், பாண்டியன் நெடுஞ்செழியன். இந்த நெடுஞ்செழியன்கிற பேரை மதுரை பக்கத்தில் பாறையில் எழுதி வச்சுருக்காங்க. அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்துவனை பற்றி அந்துவன் கொடுப்பித்தோன்னு எழுதி வச்சிருக்கான். அந்துவன்கிற பேரே திருப்பரங்குன்றத்தில் குறிப்பிட்டிருக்கு. நெடுஞ்செழியன் அந்த ஏரியாவில் பாறையில் குறிச்சிருக்கான். அப்படிப்பட்ட நெடுஞ்செழியனுக்கு ஒரு பேர் வச்சிருந்தான். அவன் என்ன சொல்றான்னா, ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான், அறிவுடையோனாறு அரசும் செல்லும். என் கவர்மெண்ட் அறிவுடையோன் சொல்றதான் கேட்கும். கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்கால் அவன்வன் படுமே. அவன் சொல்றான், வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும். அப்பயே வைதீக மரபுகள்லாம் வந்துருச்சு, 4 வகை வர்ணம்லாம் வந்துருச்சு. இவன் தான் படிக்கணும், அவன் தான் படிக்கணும். உங்களுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன், பெண்கள் படிக்கவே கூடாது. பெண்கள் அனைவரையும் சூத்திரராக கருதிய ஒரு வர்ணசிரம கோட்பாட்டில் இருக்கும்போது இவன் படிக்கலாம், இவன் படிக்கக்கூடாது என்ற வேற்றுமை தெரிந்த நாட்பால் உள்ளும். கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் அவன் கண் படுமே. ஒருத்தன் படிச்சு கலெக்டர் ஆயிட்டான்னு வச்சுங்க, அவன் கலெக்டரானா அவன் கலெக்டர் தான். அந்த ஆஃபீஸில் நீங்கள் கடைநிலை ஊழியர் தான், நீங்கள் கடைநிலை ஊழியர் தான். நீங்கள் எவ்வளோ நான் பெரிய வேதத்தெல்லாம் கற்றுருக்கேன், அதை கற்றுருக்கேன்லாம் சொல்ல முடியாது. 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும், நான் 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதன் மறைவதில்லை அப்படின்னு உங்கள்கிட்ட பேசுகிறக்கா வந்திருக்கேன். நீங்கள்லாம் கேட்கலாம், யார் இந்த ஆதன் சார்? எதுக்கு 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதன் மறைவதில்லைன்னு ஏன் பேசுறேன்னு சொல்கிறாரு அப்படின்னா, ஆதன் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆதன் யாருன்னா, கீழடியில் போய் அந்த பானையில் என்ன எழுதியிருக்குன்னு, கீழடி சிவகலை இந்த மாதிரி இடங்களில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கீறல் இருக்குது. அந்த கீறல் என்ன கீறல் நமக்கு புரியல. இதே மாதிரியான கீறல் சிந்துவெளியில் இருக்குது. சிந்துவெளி எழுத்துக்களை இன்னும் படிக்கல. இந்த சிந்துவெளி கீறலும் நம்ம பானையில் எழுதியிருக்க கீறலும் அடிப்படை பேஸ் சயின்ஸில் 60% ஒத்து போகுது. எல்லா சைனையும் எடுத்துக்கிட்டால் 90% ஒத்து போகுது. இந்தியாவில் கிடைச்சிருக்கக்கூடிய சிந்துவெளியை ஒத்த பானை கீறல்கள் எல்லாமே 90% தென்னிந்தியாவில் தான் கிடைக்கிறது. அதில் 80% தமிழ்நாட்டில் தான் கிடைக்கிறது. இது கீறப்பட்டிருக்கிற பானை வடிவம் கருப்பு சிவப்பு பானை மட்டுமே. இந்தியாவில் இருக்கக்கூடிய வேறு எந்த பானை வகையிலும் இது கீறப்படவில்லை. இது சிந்துவெளியோட தொடர்பு. ஆனால் என்ன எழுதியிருக்குன்னு படிக்க தெரியல. இப்போ 15,000 எழுதி புத்தகம் போட்டிருக்காங்க. இப்படி படிக்க தெரியாத ஒரு கீறல் இருக்குது, அதுக்கு பேர் பானை கீறல். ஆங்கிலத்தில் கிராஃபிட்டின்னு சொல்லுவாங்க, இண்டஸில் இண்டஸ் சைன்பாங்க. அதுக்கடுத்து நமக்கு படிக்க தெரிகிற ஒரு மொழி வருது. அதை தமிழி என்று அழைக்கிறோம். அதுக்கு முன்னால் தமிழ் பிராமின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அதுக்கு முன்னால் நமக்கு தெரிஞ்ச மொழி அசோகன் பிராமி அப்படின்னு ஒரு எழுத்தை பற்றி இந்தியாவில் பற்றி பேசப்பட்டது. கரோஷ்டின்னு ஒரு மொழி இருந்தது. அது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் இந்த பகுதியில், காபூல் பகுதியில் இருந்தது. அந்த மொழி காணாமல், அந்த வரி வடிவம் காணாமல் போயிடுச்சு. இப்போ யாருக்கும் வாசிக்க தெரியாது அந்த மொழி. அப்போ இந்த சிந்து வழியும் வாசிக்க முடியல. இப்போ நம்ம வாசிக்கிற மொழி வெளிநாட்டிலேருந்து பிரின்சப்னு ஒருத்தர் வந்தார். அவர் தான் ஜேம்ஸ் பிரின்சப். அவர் இந்த இந்தியாவில் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பிராமி கல்வெட்டெல்லாம் படித்து
இதில் பிரியதேசி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அசோகருங்கிறவர் தான். அசோகர் பிராமிங்கிறத கண்டுபிடிச்சு, அது வரைக்கும் நமக்கு அசோகர்னு ஒரு ஆள் இருந்தாருன்னு நமக்கு தெரியாது. இன்றைக்கி அசோக சின்னத்தெல்லாம் வச்சுருக்கோம். அசோகர்னு ஒரு ஆள் இந்த நாட்டில் இருந்தாருன்னே ஜேம்ஸ் பிரின்சப் வர வரைக்கும் தெரியாமல் இருந்த ஆளுங்க நம்ம. அப்புறம் வந்து அசோகன் பிராமின்னு சொன்னாங்க. இப்போ வந்து தமிழ் எழுத்து தமிழ் பிராமின்னாங்க. இன்றைக்கி வந்து இந்த அசோகன் பிராமி காலத்தை விட முற்பட்ட காலத்திலேயே இந்த தமிழ் எழுத்து வழக்கில் வந்தது அப்படின்னு நம்ம வந்து புதிய ஆதாரங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட முதலில் வாசிக்க தெரிந்த ஒரு தமிழ் எழுத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு பெயர்களில் ஒன்று ஆதன். கீழடியில் ஆதன், சிவகலையில் ஆதன் அப்படின்னு சொன்னால், நாம் எழுதத் தொடங்கிய இந்தியாவினுடைய பன்மையான எழுத்து வடிவம் சிந்துவெளியில் எழுதியிருக்கலாம். சிந்துவெளியில் வந்து பெயர்கள்னு எழுதியிருந்ததுன்னா அநேகமாக அதில் ஆதன் இருக்கக்கூடும். இடப்பெயர் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதில் வந்து கொற்கை வஞ்சி தொண்டி அப்படின்னு இருந்திருக்கக்கூடும் என்று நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன் 30 வருஷமாக. ஆனால் அதை வாசிக்க முடியாத வரைக்கும் இது வாசித்து விட்டேன் என்று சொல்வது தரவுகள் அற்ற ஒரு பொய்யான வாதமாக இருக்கும். தரவுகள் இல்லாமல் நாங்கள் பேசுவதே இல்லை. நான் என்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கக்கூடிய ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன், இந்து சிந்துவெளி பண்பாட்டினுடைய திராவிட அடித்தளம், ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை, இந்த போன்ற ஆராய்ச்சி நூல்களில் எழுதியிருக்கக்கூடிய ஒவ்வொரு பக்கத்தையும் எந்த ஆய்வரங்கத்திலும் உலகத்தின் எந்த முனையிலும் நின்று என்னால் வாதிட முடியும் என்று உறுதியாக தெரிந்ததை மட்டும்தான் நான் எழுதியிருக்கிறேன். என்னால் நிறுவ முடியாத ஒரு வரியை கூட நான் எழுதியதில்லை. தரவு சார்ந்து நாம் இயங்குகிறோம். அப்படின்னா நம்ம கண்ணில் வாசிக்க முடிகிற 2500 2600 பழமையான ஒரு எழுத்து வடிவத்தில் எழுதப்பட்டிருக்கிற பெயர் வந்து ஆதன். அந்த காலகட்டத்தில் சங்க இலக்கியம் எழுதப்பட்ட காலம் நம்முடைய, இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக தொன்மையான இலக்கிய வடிவம். அதுவும் செவ்வியல், கிளாசிக்கல், முதலாக கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று எழுதப்பட்ட தமிழ் மொழியில் எழுதப்பட்ட ஒரு இலக்கியம். அந்த இலக்கியத்துக்கு ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு தொல்காப்பியம்ங்கிற முதல் தமிழ் இலக்கண நூல். அந்த தொல்காப்பிய தமிழ் இலக்கண நூலில் மேற்கோள் காட்டும்போது இப்படி தான் எனக்கு முன்னால் இருந்த இலக்கண ஆசிரியர்லாம் சொல்கிறாங்க, இப்படி தான் நூலறி புலவர்லாம் சொல்கிறாங்க, இப்படி தான் அறிந்திசினோரே அறிஞ்சவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இப்படி தான் தெரிந்திசினோரே தெரிஞ்சவங்கெல்லாம் சொல்கிறாங்க, அறிஞ்சவங்கெல்லாம் சொல்கிறாங்க, என்மனார் புலவர்னு சொல்லி தொல்காப்பியத்தில் 100 நூற்பாக இருந்ததுன்னா அது 30.4 விழுக்காடு நூல், அதாவது 30% மேல் அதற்கு முந்தைய இலக்கணத்தை மேற்கோள் காட்டுகிறது. அந்த நூல் நம்ம கையில் கிடைக்கல. இதுக்கு நடுவில் அந்த நூலை எழுதினவர் அகஸ்தியர்னு இங்கே தூக்கிட்டு வந்தாங்க. அவர் பிம்பத்தை நாங்கள் உடச்சி அனுப்பிச்சு விட்ருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்ச அகஸ்தியர் ஒரே அகஸ்தியர், சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அப்படின்னு சொல்லி நான் சமீபத்தில் பேசி 2.25 மணி நேரம் பேசி அது புத்தகமாக போட்டு உலகம் ஃபுல்லாக வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. விட்ட அப்படிலாம் விட்டுற மாட்டோம். அதை நான் தனியாக வர்றேன். அப்போ ஆதன்னு ஒரு பேர் எழுதியிருக்கு. அந்த அப்படிப்பட்ட சங்க இலக்கியத்தில் புலவர் இருக்கார். அந்த புலவர் வந்து அவருடைய புலவர் பேர் நல் ஆதனார். அதாவது நல் அப்படின்னா நம்ம திருன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, நல்லூர் ஊர் 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 ஆனால் நல்லூர், அதுவே திருநல்லூர் அப்படி நல் புதூர் பழையூர் இப்படிலாம் அந்த அடைமொழி சேர்த்து போடுவோம். ஆனால் ஊர் தான். அது மாதிரி ஆதனார், ஆறுன்னு சொல்கிறது ஒரு மரியாதை மாதிரி. அதாவது சிதம்பரனார், சிதம்பரன் அல்லது சிதம்பரம் பேர் தான் சிதம்பரனார் அப்படின்னு சொல்கிற மாதிரி மரியாதை பன்மைன்னு அதுக்கு பேர். அந்த மரியாதை பன்மை கொடுக்கும்போது அவர் ஆதனார், அவர் நல் ஆதனார். பொதுவாக எல்லாத்தையும் நல் அப்படின்னு சொல்கிறது நம்முடைய வழக்கம். நல் திரு மாதிரி நல் ஆதனார். அவர் வந்து ஒரு சங்க இலக்கிய புலவர். சேரமான் நெடுஞ்சேரல் ஆதன், நெடுஞ்சேரல் ஆதன், நின்ற சீர் நெடுமாறன் மாதிரி இந்த நீண்ட நெடிய மரபிலையுடைய நெடுமாறன் மாதிரி நெடுஞ்சேரல் ஆதன். அப்போ சேர மன்னர்களினுடைய அந்த குலத்தில் வந்தக்கூடிய ஒரு அடைமொழியாக வருகிறது. எப்படி வந்து வழுதி அப்படின்னு சொன்னால் பாண்டியர், கிள்ளி அப்படின்னு சொன்னால் ஒரு சோழர், வளவன் அப்படின்னு சொன்னால் சோழன், அது மாதிரி இரும்பொறை அப்படின்னு சொன்னால் சேரர். அது மாதிரி ஆதன் என்று சொன்னால் சேர மரபுகளோடு தொடர்புடைய சேரல் ஆதன். அப்போ ஆதன் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய பழமையான எழுத்து வடிவமாக பானையில் எழுதப்பட்டிருக்கு. பானையில் யார் எழுதியிருப்பார்? பானையில் எழுதுகிறவர் அந்த காலத்தில் PhD பண்ணி பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்தவர் எழுதியிருப்பார். அல்லது ராஜா கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்து பேர் புகழ் பட்டியல் நிறைய பேர் எழுதுவாங்க. கல்வெட்டுலாம் பின்னால் வந்த கல்வெட்டெல்லாம் அரசர்கள் சொல்லி அவங்க எழுதுவாங்க. இது வரைக்கும் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு அரசர் வந்து ஒரு சுமாரான ஆள் தான்,
அவர் அவ்வளவுலாம் முக்கியமான இல்லைன்னு இது வரைக்கும் எந்த கல்வெட்டுலையும் இருக்காது. கல்வெட்டுன்னு சொன்னால் அது புகழ்ந்து தான் இருக்கும். நீங்கள் அவர் உண்மையிலே 23ஆம் புலிகேசியாக இருந்தால் கூட பரவாயில்ல, 23ஆம் புலிகேசியாக இருந்தால் கூட நீங்கள் வரலாறு முக்கியம் அமைச்சரே அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் ஒரு போஸ் கொடுத்து நம்ம பார்த்துருப்பீங்கள்ல, அவர் ஒரு படம் வந்து பின்னால் ஏதாவது வரலாறில் வரும்போது ஒரு போஸ் கொடுத்துட்ருப்பார். அது மாதிரி தான் எழுதி வச்சுருப்பாங்க. இது வரைக்கும் சுமாரான ஆள்னு எங்கேயுமே எழுதுன கிடையாது. அப்போ அந்த கல்வெட்டுலாம் விட்டுருங்க. அது வந்து நான் வந்து அவங்களுக்கு வாடகை புலவர்னு பேர்லாம் வச்சுருக்கேன். அப்போ வந்து ஹையர் பண்ணி நீங்கள் எழுதி வைங்க, இது பண்ணுங்கள், நீ வந்தவங்களுக்கு அது கூட எழுத தப்பு இல்லை, ரைட்டு, புகழ் பாட வேண்டியதான். ஆனால் பானையில் யார் எழுதியிருப்பாங்க? ஒன்று பானையை செஞ்ச குயவன், அல்லது பானையை வாங்கின மண் பானை வாங்கின பானை உரிமையாளர். இந்த 2 பேரும் யாருங்க? கீழடியிலையும் சிவகலையிலையும் கிராமத்தில் இருந்தவன் தானங்க ஆதன் எழுதியிருக்கான். அப்போ கல்வி யார் கையிலங்க இருந்துச்சு? இப்போ இந்த ஆதன் அப்படிங்கிற இந்த எழுத்து எதற்கான அடையாளம்னா, இந்த தமிழ் மண்ணில் இந்த தமிழர்கள் நடுவே கல்வி பொதுவாக இருந்தது, கல்வி பரவலாக இருந்தது, கல்வி அனைவருக்குமாக இருந்தது என்பதை உறக்கச் சொல்லுகிற ஒரு எழுத்து குறியீடு பெயர் தான் ஆதன். அதே மாதிரி அந்துவன் எழுதியிருக்கு. உங்களுக்கெல்லாம் இந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்குலாம் நான் ஆதன், அந்துவன், அதுதான் சாத்தந்தை, ஆந்தைலாம் சொல்லும் போது உங்களுக்கு வேறு நினைவெல்லாம் வரும். ஏன்னா நான் இதை பற்றி நிறைய ஆராய்ச்சி எழுதியிருக்கேன். என் புத்தகத்திலே ஒரு தனி சாப்டரே இருக்குது, 23 பக்கம் இருக்குது. கொங்கு பகுதியினுடைய புலப்பெயர்வை பற்றி எழுதியிருக்கேன், நகரத்தார் புலப்பெயர்வு எழுதியிருக்கேன், இந்த குயவர்களுடைய புலப்பெயர்வை பற்றி எழுதியிருக்கேன். அதிலெல்லாம் இதை பற்றி நாடு பெயர், கோரக்க நாடு, வரக்க நாடு, அந்த நாடு, இந்த நாடு, ஆரை நாடு, அப்புறம் வந்து காணியூர் பெயர், அப்புறம் கூட்டம் பெயர், இந்த கூட்டம் அந்த கூட்டம் அப்படின்னு எல்லாத்தையும் தொகுத்து இது எப்படி வந்து அழகா நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய கொங்கு பகுதியிலேருந்து எப்படி சோழர் பகுதியிலேருந்து வந்தது, சோழர் பகுதியிலேருந்து வர்றதுக்கு முன்னால் எப்படி தொண்டை பகுதியில் இருந்தது, தொண்டை மண்டலத்தில், அதுக்கு முன்னால் எப்படி வெளியிலேருந்து வந்தது, மகாராஷ்டிராவில் திராவிட மகாராஷ்டிரான்னு நான் அழைக்கிற அந்த மகாராஷ்டிராவில் ஒரு காலத்தில் நமது தொல் திராவிடம் தொல் தமிழ் பேசப்பட்ட அந்த பகுதியில் இன்னும் இந்த பெயர் எப்படி உறைஞ்சிருக்கு, எப்படி திராவிட குஜராத்தில் இருக்குது, அது எப்படி அப்படியே கொத்து கொத்தா சிந்து வெளியில் இருக்குன்னு 2010 வந்து கோவை தமிழ் மாநாட்டில், செம்மொழி மாநாட்டில் அறிவித்து விட்டு சென்றவன் நான். அப்போ இந்த ஆதன்கிறது சும்மா கிடையாது, இந்த ஆதன்கிறது சும்மா கிடையாது. இந்த ஆதன்கிறது பானையில் எழுதப்பட்டவன். அவன் ஒரு புலவனாக இருந்த நல்ல ஆதன், அவன் ஒரு மன்னனாக இருந்த சேரலாதன். அப்படிப்பட்ட பேர் வந்து தொடர்ந்து இந்த தமிழ் சமூகத்தில் இயங்கி இப்போ இருக்கு பார்த்தீங்களா, கீழடிக்கு பக்கத்தில் அந்த சைடு போனீங்கன்னா வரிசையாக சிவகங்கை நோக்கி ஊர் போய்கிட்டு இருக்கோம். அந்த பகுதியில் ஒரு ஊர் இருக்கு, ஆதனூர். சங்க இலக்கியத்தில் எழுதுவான், எங்களுடைய குடிநிலை தலைவர்கள்லாம் பேர் ஆதன், அலிசி, ஆதன் ஒருத்தன், எயினி, இயக்கன், ஆதன்கிற பேர் திருப்பி வாலி, ஆதன், வாலி, யவுனிங்கிறான் ஐங்குறுநூறில். அப்போ சங்க இலக்கியத்தில் வாலி ஆதன், ஆதனே நீ வாழ்கங்கிறான். ஆதன் உங்கன் அப்படின்னு ஒரு குடிநில தலைவனுக்கு பேர் வச்சு சொல்கிறான். அப்போ ஆதன்கிறது சங்க இலக்கியம் பாடுற பெயர், பானையில் எழுதின பெயர், சங்க இலக்கியத்தில் ஒரு புலவனுடைய பெயர், ஒரு சங்க இலக்கிய கால சேர மன்னனுடைய பெயர். அந்த பெயர் தமிழ் சமூகத்தில் தொடர்ந்து வந்து கீழடியில் ஆதனை கண்டதும் இப்போது உலகமெங்கும் வசிக்கிற தமிழ் மக்கள் பல பெயர் தனது ஆண் குழந்தைகளுக்கு ஆதன் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். நிறைய பேர் வந்து நம்ம ஊரில் தான் பிறக்க போகிறது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு தெரிஞ்சுக்கிறது சட்டப்படி குற்றம். சில நாடுகள்லாம் அதை எப்படி தெரியும் தெரியல அவங்களுக்கு. நான் ஒரு ஆண் குழந்தை பிறக்க வைக்கிறது, அண்ணன் எங்களுக்கு பேர் வச்சு விடுங்கன்னு எனக்கு கேட்டு விடுவாங்க. கேட்டு விடும்போது அல்லது சொல்லுவாங்க, ஆண் குழந்தைனா ஒரு பேர், பெண் குழந்தைனா ஒரு பேருன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு ஆம்பளை பிள்ளை பேர் சொல்லி விடுவேன், பொம்பளை பிள்ளை சேர்ப்பு வச்சு விடுவேன். நான் பொதுவாகவே ஆதன்னு வைக்கிறதே ஒரு கடந்த 4-5 வருஷமாக அது ஒரு பழக்கமாகி ஒரு 30-31 பேருக்கு நான் ஒரு ஆதன்னு நானே பேர் வச்சுருக்கேன். அப்போ இப்போ சமீபத்தில் ஒரு பதிவாளர் உலகத்தில் போகிறேன், ஒரு சின்ன நான் ஒரு விஷயத்துக்கு யாரோ தெரிஞ்ச ஒருத்தர் ஃபோன் பண்ணிக்காரன், என் பேர் கேள்விப்பட்டவுடனே உடனே என் நம்பருக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் இது என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டு, நீங்கள் தானே சார் பேர் வச்சு விட்டீங்க அப்படிங்க அந்த அம்மா. நான் இந்த மாதிரி நிறைய பேருக்கு பேர் வச்சு விட்டுருக்கேன். நிறைய பேர் வைக்கிற பேர் வந்து இப்போ இந்த ஆதன்கிறது 21ஆம் நூற்றாண்டில் கீழடி சிவகலை அகழ்வாராய்ச்சிக்கு பின்னால் தமிழ் மக்கள் உலகமெங்கும் வைக்கிற ஒரு பெயர். அப்போ 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதன் மறைவதில்லை. அப்போ ஏன் ஆதன் மறைவதில்லை? இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து மாண்புமிகு அமைச்சர், தமிழ் துறையினுடைய அமைச்சர், அவர் வகித்த பொறுப்பை தான் நான் இப்போது வைத்து கொண்டிருக்கிறேன் உலகத்தமிழ் ஆராய்ச்சியினுடைய தலைவராக. அவர் வந்தவுடனே போய் பார்த்தார். அந்த செல்ஃபி எடுக்கிறதுக்கு முன்னால் தோழர் தங்கம் ரமேஷ் வரைஞ்சிருக்கிற
இங்கே வந்து கொடுத்தாங்கல்ல, அந்த படத்தை தொடர்ந்து வரைந்து கொண்டிருக்கிறார். சிந்துவெளியினுடைய எழுத்துக்களையும் அந்த ஏறுதளவல் பானையையும் வரைஞ்சிக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி குடும்பமாக. இப்போ நான் இங்கே பேச போகிறதே ஆதன் மறைவதில்லை என்று சொல்வது தமிழ் சமூகத்தின் சிந்துவெளி தொடர்பின் நமக்கு வந்து ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். சில மொழிகள் வந்து ரொம்ப ரொம்ப பழமையான மொழியாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு சமஸ்கிருத மொழி அப்படின்னா அது ஒரு பழமையான மொழிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. எல்லா தாயும் சிறந்த தாய் தான், எல்லா தாய்மொழிகளும் சிறந்த மொழிகள் தான். அப்படி ஒரு வெறுப்புணர்வு இல்லாத ஒரு பொறுப்புணர்வை தமிழ்நாடு தமிழகம் தமிழ் நமக்கு கற்றுக் கொடுத்தது. வெறுப்புணர்வு இல்லாத பொறுப்புணர்வு, வெறுப்புணர்வு இல்லாத பொறுப்புணர்வு இருக்கக்கூடிய ஒரு மொழி கூட்டத்தின் ஒரு பண்பாட்டின் உதட்டில் இருந்துதான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற சொல் புறப்பட முடியும். நான் எத்தனையோ இலக்கியங்களை வாசித்திருக்கிறேன். எனக்கு தெரிந்து ஒரு 2200 ஆண்டுகளுக்கு முன்னால், இப்போ வந்து பேசலாம் நம்ம குளோபல் சிட்டிசன்கிறோம். இப்போ குளோபல் சிட்டிசன், உலக குடிமகன், இவ்வளவுலாம் பேச ஆரம்பித்ததுக்கு பின்னாலே ஒரு நாட்டில் போய் அப்படியே ஹெலிகாப்டரில் போய் ஒரு நாட்டோட அதிபரை அப்படியே மண்டையில் தூக்கிட்டு போய் அங்கே போய் அடித்து கூட்டு போகிறேன். இப்போ 21 நூற்றாண்டுங்க, இவ்வளவு நாகரிகம் அடைஞ்சிட்டோங்கிறோம், பண்பாடு அடைஞ்சிட்டோங்கிறோம், இறையாண்மைன்னு பேசுகிறோம். இவ்வளவும் அடைஞ்சதுக்கு பின்னால் திடீர்னு போய் நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது மேலே இறங்கி உங்களையும் அவர் மனைவியும் தூக்கிட்டு போனாங்கன்னா எப்படி இருக்கும்? இப்போ 21ஆம் நூற்றாண்டுலே வகுசு இப்படி இருக்குன்னு சொன்னால், நம்ம பொழப்பு இப்படி இருக்குன்னா, இந்த உலகம் இருக்குன்னா அடிதடி தான். வல்லான் வகுத்ததே வாக்கியால், எவன் அடிக்கிறான் தான் அவன் தாண்டா பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி இருந்த ஒரு காலகட்டம் இருந்திருக்கும். இவன் அவனை அடித்தான், ஊர் அடித்தான், உலையில் போட்டான். இந்த பெரிய நிலத்துக்காரன், பெரிய ஊருக்காரன், சேரன், சோழன், பாண்டியன், இவர் மௌரியர், இவர் பெரிய மகத பேரரசை சேர்ந்தவர், இப்படின்னு அடிச்சுக்கிட்டு சேர்ந்த காலத்தில் ஒருத்தன் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொன்னான்னா அந்த பண்பாடு எப்படிப்பட்ட பண்பாடாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த பண்பாடு எப்படிப்பட்ட பண்பாடாக இருக்குன்னு சொல்லு. சங்க இலக்கியத்தில் சொல்கிறான், ஒரு பட்டினம், ஒரு நகரத்தை பற்றி பேசுகிறான். அந்த நகரத்தை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறான், மொழி பல பெருகிய பழிதீர் தேயத்து புலம்பெயர் மாக்கள் கலந்து இனிது உறையும் முட்டாச்சிறப்பின் பட்டினம் பெறினும். நிறையா மொழி பேசுகிறாங்க அந்த ஊரில், அந்த நாட்டில் வந்து நிறைய மொழி பேசுகிறாங்க. எங்கேயுமே வந்து ஒரு மொழி பேசுகிறது தான். ஒரு நாகரிகம் வந்து ஒரு ஊரில் வேணால் ஒரு மொழி பேசுவாங்க, ஒரு ஏரியாவில் வேணால் ஒரு மொழி பேசுவாங்க. அதுவே வந்து ஒரு 100-200 கிலோமீட்டர் போனால் எப்படி நமக்குள்ளேயே வித்தியாசம் இருக்குது. எங்கள் ஊருக்காரங்கெல்லாம் வேறு மாதிரி பேசுவாங்க. நான் பேசுகிறதுல நம்ம மதுரைக்காரன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வந்தாங்க போனாங்க அப்படின்னு பேச, அது எவ்வளோ வருஷமானாலும் அதை மாற்றவே முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. வந்தாங்க போனாங்க தான் பேசுவோம். அப்போ நீங்கள் பேசுகிறத வச்சே நான் வந்து நம்ம ஆள் கொங்கு போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்குவேன். அவங்க பேசுகிறத நம்ம கொங்கு தமிழ்னு கண்டுபிடிச்சிடும். திருநெல்வேலிக்காரன் பேசுகிறத திருநெல்வேலி தமிழ்னு வச்சுக்கிறோம், நாஞ்சில் தமிழ் கண்டுபிடிச்சிடும். அப்போ ஒரு மாநிலத்துக்குள்ளே இவ்வளவு எல்லாம் தகவல் தொடர்பு வந்ததுக்கு பின்னாலேயும் ஒரு வட்டார வழக்கு இருக்க முடியும்னு சொன்னால், அந்த நம்மளுடைய இலக்கியங்கள்லாம் தென்பாண்டி, குட்டம், குடம், கற்கா, வேன், பூலி அப்படின்னு 12 நாட்டென் அப்படின்னு ஒரு 12 வகையான கிளைமொழிகள் எல்லாம் பேசப்பட்ட பகுதிகளை நான் பேசுகிறோன்னு சொன்னால், அப்போ ஒரு பகுதியில் வந்து எல்லா உலகம் ஃபுல்லாக ஒரு மொழி தான் பேசிக்கிட்டு இருந்தான், அந்த மொழி தான் உலகத்தை, அதெல்லாம் சும்மா நிறைய மொழி பேசியிருப்பாங்க, வட்டார வழக்கெல்லாம் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் மொழி பல பெருகிய பழிதீர் தேயத்து புலம்பெயர் மாக்கள் கலந்து இனிது உறையும் முட்டாச்சிறப்பின் பட்டினம். ஒரு ஊரினுடைய பண்பாடு, ஒரு ஊருங்கிறது நகரமாக்கி பேரூராகி அது ஒரு நாகரிகமாகிறதுன்னு சொன்னால், எல்லாரும் கலந்து இனிது உறைந்தால்தான் அதுக்கு பேர் நாகரிகம், இல்லைன்னா அடிச்சுட்டு சாகிறவன். அப்போ அந்த நாகரிகத்துக்கு அவன் எடுத்துக்காட்டு சொல்கிறது, அவங்க 2 பேரும் பல மொழியை பேசுகிறவங்க வந்து கட்டாயத்தின் அடிப்படையில், நிர்பந்தத்தின் அடிப்படையில் சேர்ந்து வசிக்கலை. அவன் கலந்து இனிது கலந்து மகிழ்ச்சியோடு உரையும் சொன்னால் அதுதான் பண்பாட்டின் உரைகள். ஔவையார் ஒரு பெண் கவிஞர் சொல்கிறாங்க, எத்திசை செலினும் அத்திசை சோரே. அவனை உள்ளே கூப்பிட்றதுக்கு, ஔவையார் உள்ளே கூப்பிட்றதுக்கு அதிகமான் கூப்பிட்றதுக்கு லேட் ஆயிடுது. வாயிலோயேன்னு சொல்லிட்டு, என்னடா அதிகமாக நின்று என்னை கூப்பிடாமல் இருக்கான் உள்ள, என்னை பற்றி அவனுக்கு தெரியாதா, அவனை பற்றி எனக்கு தெரியாதா, நாங்கள் கிளம்புறோம், எங்கள் கூத்தர்கள் விரலியர்லாம் கிளம்புறோம், எத்திசை செலினும் அத்திசை சோரேங்கிறான், பெரிதே உலகம் பேணுனர் பலரேங்கிறான். இந்த மாதிரியான சொற்கள் எல்லாம் இந்தியாவில் ஒரு செவ்வியல் மொழியில் எழுதப்பட்டிருக்கிறதென்றால் அது ஒற்றை தமிழ் மொழி மட்டும்தான். சரி, இதை வந்து நான்லாம் பேசுறதுக்கு காரணம் பழைய பெருமையை பேசுகிறக்கா? இல்லவே இல்லை. 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதன் மறைவதில்லை என்று நான் சொல்ல விரும்புவதனுடைய காரணம், சில மொழிகள் உலகத்தில் பழமையான மொழிகளாக இருக்கலாம்,
ஆனால் அந்த பழைய மொழி காலப்போக்கில் காணாமல் போய்விடும். எத்தனை பேர் ஹீப்ரு பேசுகிறார்கள்? எத்தனை பேர் இப்போது நாம் ஒரு தொன்மையான மொழி என்று சொல்லுகிற ஒரு சமஸ்கிருதத்தை எனது தாய்மொழி என்று சொன்னவர்கள் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஒரு 11,500 பேர் சமஸ்கிருதம் எனது தாய்மொழி என்று அதுவும் வம்படியாக சொல்லியிருப்பாங்க. தாய்மொழின்னு சொன்னால் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதாவது கனவு வந்தது அல்லது யாராவது ஒருத்தர் அடிக்க வேண்டானா எந்திரிக்கும் போது நான் அம்மான்னு எந்திரிச்சேன்னா என் தாய்மொழி அம்மா தமிழ் மொழி. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எழுப்பி விட்டீங்கன்னா ஒரு ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே எந்திரிச்சவன் இருக்காது. அப்போ தான் 11,500 பேர் வம்படியாக சொல்லுவாங்க, இருந்துட்டு போட்டோம். அப்படின்னு சொன்னால் 140 கோடி மக்கள் வசிக்கிற ஒரு நாட்டில் ஒரு 11,500 மக்கள் பேசுகிற மொழி, அந்த மொழியை பற்றி எந்ததும் கிடையாது. எல்லா மொழியும் நல்ல மொழி தான். ஆனால் அந்த மொழிக்கு ஒரு 1,200 கோடி ரூபாயை செலவழிக்கிறோம். ஆனால் அதற்கும் முன்பாக ஒரு செம்மொழி என்று அறிவிக்கப்பட்ட தமிழுக்கு எவ்வளவு ஒதுக்கீடு செய்யப்பட்டது, தெலுங்குக்கு எவ்வளவு ஒதுக்கீடு, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய செம்மொழி என்று அறிவிக்கப்பட்ட மொழிகளில் திராவிட மொழிகள் என்று அறியப்படுகிற தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இந்த 4மே செம்மொழி. இதற்கு வெளியே சில மொழிகள் இப்போது ஒரியா, சமஸ்கிருதம், பெங்காலி, அசாமி எல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது சாகித்ய அகாடமி பரிசு வழங்குவதில் சுணக்கமாய்ப்பட்டு தாமதமாய்ப்பட்டு இது மறுக்க முடியும் என்ற சூழலில் செம்மொழிகளுக்கெல்லாம் ஒரு பரிசையும் 1 லட்சத்திலிருந்து 5 லட்சம் என்ற அறிவிப்பை வைத்திருக்கிறது. ஏனென்றால் தமிழ் ஒரு பொதுமை பேசுகிறது. தமிழ் ஒரு புதுமையை மட்டும் பேசவில்லை, ஒரு பொதுமையை பேசும் ஒரு பொறுப்புணர்வு உள்ள மொழியாக தமிழ் இருக்கிறது. இந்த ஆதனை நான் எதனுடைய அடையாளமாக பார்க்கிறேன் என்று சொன்னால், சிந்துவெளி முதல் இன்று வரை தொடர்கிற ஒரு தொன்மத்தின் தொடர்ச்சியினுடைய அடையாளமாக நான் பார்க்கிறேன். இந்த ஆதன் சொல்லுகிற விஷயம் என்ன? நான் ஏற்கனவே சொன்னேன், ஆதன் சொல்ற விஷயம் ஒன்று கல்வி பரவலாக்கம். கீழடியில் எழுதியிருக்கு, சிவகலையில் எழுதியிருக்கு, பானையில் எழுதியிருக்கு, ஒன்று குயவன் எழுதியிருப்பான் அல்லது பானையை வாங்கினவன் எழுதியிருப்பான். அப்போ குயவன் கல்வி அறிவு பச்சிருப்பானா அப்படின்னு கேட்குறான். பானை செய்பவனுக்கு கல்வி அறிவு உண்டா? நீங்கள் கூகுளில் போய் பாருங்கள், யூடியூப்பில் பாருங்கள். நான் எழுதின ஒரு பாட்டு வரும், களம் செய் கோவே அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பேன். அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப மிகவும் பலரால் பார்க்கப்பட்ட ஒரு பாட்டு. நான் பல ஆண்டுகளுக்கு முன்னால் 2018ஆம் ஆண்டு ஐராவத மகாதேவன் கலந்து கொண்ட கடைசி கூட்டம் அது. அந்த கூட்டத்தில் அந்த பாட்டை நான் எழுதி தாஜ்னூர் இசையமைத்து அனைவரையும் எழுந்து நில்லுங்கள் என்று சொல்லி அவங்க எல்லாரும் தேசிய கீதமோ தமிழ் தாய் வாழ்த்தோ என்று சொன்னார்கள். ஆனால் எனது களம் செய் கோவே என்ற பாட்டை நான் அங்கு இசைத்தேன். அந்த களம் செய் கோ என்றால் தலைவன், தலைவன் இருக்குமிடம் கோயில், கோவன் களம் செய்கிற தலைவனே அப்படின்னு சொல்லி 2 இடத்துல சங்க இலக்கியம் பேசுது. அவனுடைய குழந்தைகளை வேட்கோச்சிறார் அப்படின்னு சொல்லுது. ஒரு குயவனை பார்த்து முதுவாய் குயவ, தட் மீன் குயவன் ஆஃப் ஏன்சியன்ட் விஸ்டம், அதாவது தி பாட் மேக்கர் சீஃப், தி பாட் மேக்கர் ஆஃப் தி ஏன்சியன்ட் விஸ்டம் என்று சொல்லுகிறது. உலகத்தினுடைய முதல் விஞ்ஞானி யாருன்னு நினைக்கிறீங்க? தாமஸ் ஆல்வா எடிசனா, ஐசக் நியூட்டனா, அல்லது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கண்டுபிடிச்சவனா, அல்லது இந்த மொபைல் ஃபோனை கொண்டு வந்தவனா? இந்த உலகத்தினுடைய முதல் குயவன் ஒரு பானையை சுட்டு பானையை கண்டுபிடித்தவன் தான். அது வரைக்கும் சொர கொடுவை, அது வரைக்கும் தண்ணி எங்கே வைக்கிறது, எது வைக்கிறது, கல்லை குடஞ்சி இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது திருப்பி பச்சை பானையாக இருந்ததுன்னா அது தண்ணி நனைஞ்சிரும். அதை சுட்ட பானையை ஆக்கியவன் தான் இந்த உலகத்தினுடைய முதல் விஞ்ஞானி. செங்கல்லை செய்தவன் அவதியா அப்படியே அறுத்து செங்கல்ல பண்ணான் பாருங்களா, அவன் பெரும் விஞ்ஞானி. ஏன்னா நீங்கள் நல்லா பாருங்கள், செங்கல் சூளையில் நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம்? கட்டளை, செங்கல் கட்டளை. எங்கள் ஊர் இங்கே என்ன சொல்கிறாங்க? இந்த செங்கல் கட்டளை, கட்டளை கல்லுமாங்க. கட்டளைனா என்ன? கட்டளைக்கு கட்டுப்படுறதான் கட்டளை. கட்டு அலை கட்டளை, அது சொல்லி வச்சது மாதிரி கரெக்டாக இருக்கிறதுனால தான் இந்த உலகத்திலேயே செங்கல் மிகச்சரியான விகிதத்தில் மிக தெளிவாக அறுக்கப்பட்ட ஒரு இடம் இந்த உலகத்தில் இருந்ததென்றால் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் அது ஹரப்பா, மொஹஞ்சதாரோ போன்ற சிந்துவெளி பண்பாடு மட்டும்தான். அதற்கு அடுத்து இந்த சிந்துவெளியை அறிவிப்பதற்கு முன்னால் நாமெல்லாம் நினைத்து கொண்டிருந்தோம், பீகாரில் இருக்கக்கூடிய ராஜ்கீர் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய மதில் சுவர் தான் இந்தியாவினுடைய பழைய சுவர் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோம். அப்படிப்பட்ட சுவருக்கு முன்னால் பல 2000 ஆண்டுகளுக்கு முன்னால், அந்த காலகட்டத்திற்கும் 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான செங்கல்களை வைத்து ஒரு நாகரிகம் இருந்தது என்பதை ஜான் மார்ஷல் அறிவித்தார். இந்த ஜான் மார்ஷல் அறிவித்ததன் மூலமாக ஒரு புதிய வெளிச்சம் இந்த உலகிற்கு கிடைத்தது. ஆக இந்த செங்கல், பானை இதையெல்லாம் செய்த ஒரு விஞ்ஞானியை, ஒரு ஏன்சியன்ட் விஸ்டம், அவர் தான் பூசரி, அவர் தான் கல்லு படைப்பார், அவர் தான் பலி கொடுப்பார், அவர் தான் பானை செய்வார்,
அவர் தான் செங்கல் செய்வார், அவர் தான் கிட்டத்தட்ட என்ஜினியர் மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இடத்தை களம் செய்கோ என்று பாராட்டியது. சரி, பானை செஞ்சவர், பானையை வாங்கினவர். அப்போ ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய பலரும் கற்றவர்களாய் இருந்தால் தானே கல்வி பரவலாமக்க இருக்க முடியும். சங்க இலக்கியத்தில் பெண்கள் கல்வி கற்றிருந்தார். 30-40 கவிஞர்கள் பெண் கவிஞர். அவங்க ரொம்ப அருமையான கவிதைகளை பேசுகிறாங்க. தன்னுணர்ச்சி கவிதைகள், காதல் கவிதைகள், காதலை வெளிப்படுத்துகிறாங்க. இப்பெல்லாம் காதலை வெளிப்படுத்துனா ஆணவ கொலை பண்ணிடுவாங்க. அப்போ அவ்வளோ அருமையான காதல் பாடியிருக்காங்க. ஒரு பெண்ணு ஔவையார் ஒரு தூதுவராக போகிறாங்க. 2 பேர் சண்டை போடுறவங்கள போய் இங்கே போய் அவங்க போய் அடையில போய் அவங்க சாதுரியமாக பேசி, அதனால தான் நான் சொல்கிறேன், ஔவையார் இஸ் தி ஃபர்ஸ்ட் விமன் அம்பாசடர் ஆஃப் இந்தியா. இந்தியாவினுடைய முதல் பெண் தூதுவரே ஔவையார் தான். இவன் சண்டை போடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் தொண்டைமான். இவங்க அதியமான் சார்பாக போகிறாங்க. அங்கே போய் பார்த்தோன்னே இவன் காட்டுறான் பெருமையாக ஔவையார் அதியமானுக்கு ஃப்ரெண்டு. அவங்க போய் நம்மளுடைய பீடு பிராக்கிரமத்தெல்லாம் காமிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையை போய் ஆயுத கூடத்தெல்லாம் காமிக்கிறான். எல்லாம் பழன்னு தீட்டி வச்சுருக்காங்க. கத்தி, கப்படா, வால், வேல்கம்பு எல்லாம் பழன்னு எண்ணெய் போட்டு தீட்டிருக்காங்க. சரி, பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி போய் அவங்கள பயமுறுத்துருவாங்க, சண்டை நடத்தணும் நினைக்கிறான். நம்ம பார்த்துட்டாங்க, சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு வரும்போது சரி நான் இப்போ சொல்கிறேன், ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, இதில் நல்லா பழன்னு எண்ணெய் போட்டு இது வரைக்கும் பயன்படுத்தாமல் வச்சுருக்க. அங்கே போனால் அதியமானுடைய படைக்கலை எல்லாமே குத்தி குடலை எடுத்து ரத்த காயப்பட்டு வளைஞ்சு நெளிஞ்சு கொல்லம்பட்டையில் சரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால், நீ ஒரு டுபாக்கூரா, நீ இது வரைக்கும் சண்டையே போடாதவன்டா, நீ இனிமேல் சண்டையை கற்றுக்கணும், அவனுக்கு சண்டை போடுறது பொழுது பழக்கடா அப்படின்னு சொன்னவனே இவன் சண்டையே போடான்னு நிறுத்திட்டான். இந்த சாதுரியமாக பேசி ஒரு சண்டையை நிறுத்திய தூதுவர் ஒரு பெண். அப்படிப்பட்ட சமூகத்தில் பெண் கல்வி இருந்த சமயத்தில் சாமானியர்கள் கையில் கல்வி இருந்தது. சரி சார், நீங்கள் சாமானியர் கையில் கல்வி இருந்தது, சிவகலையில் ஒரு பானையில் கிடைச்சதுனாலேயே இதை வச்சு நீங்கள் சாமானியர் கையில் கல்வி இருந்ததுன்னு சொல்லிடுவீங்களா? அது உங்களுடைய அனுமானமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லைங்கிறேன். இல்லைன்னு எப்படி சொல்கிறேன்னா, அங்கே ஒரு மன்னன் இருக்கான் தமிழ்நாட்டில், பாண்டியன் நெடுஞ்செழியன். இந்த நெடுஞ்செழியன்கிற பேரை மதுரை பக்கத்தில் பாறையில் எழுதி வச்சுருக்காங்க. அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்துவனை பற்றி அந்துவன் கொடுப்பித்தோன்னு எழுதி வச்சுருக்கான். அந்துவன்கிற பேரே திருப்பரங்குன்றத்தில் குறிப்பிட்டிருக்கு. நெடுஞ்செழியன் அந்த ஏரியாவில் பாறையில் குறிச்சிருக்கான். அப்படிப்பட்ட நெடுஞ்செழியனுக்கு ஒரு பேர் வச்சுருந்தான். அவன் என்ன சொல்கிறான்னா, ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான், அறிவுடையோனாறு அரசும் செல்லும். என் கவர்மெண்ட்டு அறிவுடையோன் சொல்கிறதான் கேட்கும். கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்கால் அவன்வன் படுமே. அவன் சொல்கிறான், வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும். அப்பயே வைதிக மரபுகள்லாம் வந்துருச்சு, 4 வகை வர்ணம்லாம் வந்துருச்சு. இவன் தான் படிக்கணும், அவன் தான் படிக்கணும். உங்களுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன், பெண்கள் படிக்கவே கூடாது. பெண்கள் அனைவரையும் சூத்திரராக கருதிய ஒரு வர்ணசிரம கோட்பாட்டில் இருக்கும்போது இவன் படிக்கலாம், இவன் படிக்கக்கூடாது என்ற வேற்றுமை தெரிந்த நாட்பால் உள்ளும். கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் அவன்கண் படுமே. ஒருத்தன் படித்து கலெக்டர் ஆகிட்டான்னு வச்சுங்க, அவன் கலெக்டரானா அவன் கலெக்டர் தான். அந்த ஆஃபீஸில் நீங்கள் கடைநிலை ஊழியர் தான், நீங்கள் கடைநிலை ஊழியர் தான். நீங்கள் எவ்வளோ நான் பெரிய வேதத்தெல்லாம் கற்றுருக்கேன், அதை கற்றுருக்கேன்லாம் சொல்ல முடியாது. அறிவுடையோனாறு அரசும் செல்லும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தானா நான் தொடர்ந்து பேசி வருகிறேன். அதுதான் இந்த தமிழ்நாடு இந்த உலகிற்கு அறிவித்த முதல் பழைய கல்விக் கொள்கை. முதல் பழைய கல்விக் கொள்கை. இப்போ புதிய கல்விக் கொள்கைலாம் வரலாம், அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை கிடையாது. எங்களுக்கு ஒரு பழைய கல்விக் கொள்கை, அறிவுடையோனாறு அரசும் செல்லும், கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் அவன்கண் படுமே அப்படின்னு சொல்ற ஒரு கல்விக் கொள்கை. அப்ப இந்த ஆதன் அப்படிங்கிற இந்த சொல் குறியீடா நிற்கிறது ஒரு கல்வி பரவலாக்கம், ஒரு பெண் உரிமை, ஒரு பெண்ணினுடைய தன்னுணர்வு, அந்த பெண்ணுக்காக நின்றது, பேசுறது, கேள்வி கேட்கிறது. கேள்வி கேட்பது இந்த தமிழுடைய மரபா இருக்கு. இப்ப நான் ஏன் சிந்துவெளியும் சங்க இலக்கியத்தையும் கீழடியே முடிச்சு போடுறேன், நிறைய பேர் இதை பத்தி பேசியிருக்காங்க, உரையாடல் இருக்காங்க. ஏன் முடிச்சு போடுறேன்னா, நீங்க சிந்துவெளியில போய் நில்லுங்க. சிந்துவெளியில போய் நின்றவன உங்களுக்கு என்ன தோணும்? மோஞ்சோதரா, ஹரப்பா இந்த நகரத்தை தோணுனவன கண்ணை மூடிட்டு யோசிங்கன்னா அங்க என்ன இருக்கு, அங்க என்ன இல்லைன்னு தோணும். இப்ப நீங்க போறீங்க, அதே காலகட்டத்தில் இந்த உலகத்துல அமெரிக்காவில் ஒண்ணுமே இல்லை, அமெரிக்கானே ஒன்றும் இல்லை. மாயன் சிவிலைசேஷனுக்கும் இந்த மெகஸ்தனீஸ்லாம் இவரெல்லாம் கொலம்பஸ்லாம் போகலை. கொலம்பஸ்லாம் போகிறதுக்கு முன்னால் ஐரோப்பாக்காரெல்லாம் போகலை. அப்போ பெரிய நாகரிகங்கள் கண்டுபிடிக்கப்படலை. அப்போ எகிப்திய நாகரிகம் இருந்தது, சுமேரிய நாகரிகம் இருந்தது, சிந்துவெளி நாகரிகம் இருந்தது. இந்த மூன்றுமே வெண்கல பண்பாடுகள். சிந்துவெளி மக்கள் அவங்களோட வியாபாரம் பண்ணுறாங்க.
யூப்ரட்டிஸ் டைகிரிஸோட சுமேரிய நாகரிகத்தோட. எகிப்தில் என்ன இருந்தது? பிரமிடு இருந்தது. பிரமிடு எதுக்காக கட்டினா? இறந்து போன மன்னரை புதைப்பதற்காக கட்டினான். அதில் என்ன வச்சு புதைச்சான்? வைரத்தை வச்சு, வைடூரத்தை வச்சு, கூட பொம்பளை பிள்ளைகளையும் வச்சு புதைச்சான். அடிமை வேலை பார்க்குற செத்தவனு கூட ஆளுகளை வச்சு புதைச்சானுங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பிரமிடு அது ஒரு நாகரிகத்தினுடைய குறியீடு அங்கே இருக்கு. சுமேரியாவில் என்ன இருந்தது? பெரிய பெரிய கோயில், பெரிய ராஜாவுடைய அரண்மனை. ஆனால் சிந்துவெளி நகரத்தில் என்ன இருந்தது? பிரமிடும் இல்லை, பெரிய ராஜாவுடைய அரண்மனையும் இல்லை. வீடு இருக்கு, வீட்டுக்குள்ள கிணறு இருக்கு, தானிய கிடங்கு இருக்கு, வடிகால் சாக்கடை இருக்கு. அதையெல்லாம் விட குப்பை தொட்டி இருந்துச்சு. அழகா ரோடு அழகா. அப்ப என்னை பொறுத்தவரையில் 4500 ஆண்டுகளுக்கு முன்னால் அழகாக நேர்த்தியான ஆக்கிரமிப்பற்ற தெருக்களும் அழகான வடிகால்களும், கழிவுநீர் வடிகால், நல்ல நீர் வடிகால், அங்கு இருக்கக்கூடிய அழகாக நேர்த்தியாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய குப்பை தொட்டி, குளிக்கும் இடம், தானிய கிடங்கு, இதுதான் ஒரு பண்பாட்டினுடைய உச்சமாக இருந்திருக்க முடியும். அதுதான் மக்கள் சார்ந்த பண்பாடு, அதுதான் மக்கள் சார்ந்த விழுமியம். அப்படிப்பட்ட ஒரு பண்பாட்டில் என்ன இருந்தது? நகரம் இருக்கு. அந்த நகரத்தை ரெண்டா பிரிச்சிருக்காங்க. கோட்டை பகுதி, இந்த சைடு கீழ் பகுதி, சிட்டாடல் அதுக்கு பேரு, இதுக்கு லோயர் டவுன் பேரு. ரெண்டா பிரிச்சிருக்காங்க. இன்னைக்கு போய் பாருங்க, கானாடு காத்தான், என்னுடைய புத்தகத்துல கானாடு காத்தான்ல ஒரு படத்தை எடுத்து போட்டிருப்பேன். ட்ரோன் ஷாட் எடுத்தோம். சிவகங்கை கலெக்டர் தான் ஆளை அனுப்பிச்சு எடுத்து கொடுத்தா, அந்த திருச்சியிலேருந்து கேமராவை அனுப்பிச்சு விட்டுருந்தேன். ட்ரோனை வச்சு அந்த படத்தை எடுத்தோம். அப்படியே ஹரப்பா மொஹஞ்சதாரோல இருக்க மாதிரி கேக் வெட்டின மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் இருபால் பெயரிய உருகெழு மூதூர்னு சங்க இலக்கியம் சொல்லுது. ரெண்டா டிவைட் பண்ணியிருக்கக்கூடிய உருகெழு மூதூர்னு சங்க இலக்கியம் பதிவு பண்ணுகிற ஒரு சொல்லாடலுக்கு அந்த காலகட்டத்தில் ஒரு உதாரணம் இருந்ததென்றால் அது ஹரப்பா மொஹஞ்சதரா. அதற்கு பின்னால் உதாரணம் இருக்கிறது என்றால் கீழடியும் சிவகலையும் தான். இந்த ரெண்டுக்கு நடுவில் கால வேறுபாடு இருக்கலாம். சிலர் குதிச்சுட்டு வர்றாங்க. அந்த காலம் என்ன, இந்த காலம் என்ன? காலம் ரெண்டு ஒண்ணுன்னே நான் சொல்லலை. நான் என்ன சொல்றேன்? தொடர்ச்சியை தான் சொல்றேன். அது மாதிரி இன்னொன்னு நீ காட்டு. இப்ப நான் இவ்வளவு காட்டுறேன், நீ காட்டு. அந்த இருபால் பேரிய உருகெழு மூதூர் அப்படின்னா டைகாட்டமஸ் வில்லேஜுக்கு இன்னொரு இலக்கியத்தை நீ எடுத்துக்காட்டு. அங்க சிந்துவெளியில முகஞ்சோதராவில் ஒரு சின்ன, நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு எத்தனை சென்டிமீட்டர், ஒரு சின்ன ஒரு நடன பெண் அப்படின்னு சொல்லி முகஞ்சோதரா டான்சிங் கேர்ள் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். அந்த பொண்ணை நான் டான்சிங் கேர்ள்னு ஒத்துக்கிறது இல்லை. அது பேர் வச்சுட்டாங்க. அது இப்படி விளைஞ்ச டான்சிங் கேர்ள். அது ஒரு சைஸ் 0, ஒரு ப்ரீ டீன், அதாவது இளம் பருவ மங்கை, அதாவது இன்னும் கூட டீன் ஏஜ் கூட 13-14 வயசு, 13 மாதிரி ப்ரீ டீன். அந்த மாதிரி ஒரு ப்ரீ டீன், ஒல்லியா இருக்க பொண்ணு, கருப்பா செய்யப்பட்ட கரு மாநில மேனி, ப்ரொட்ரூட்டட் திங்க. இந்த சிலையை நான் ஒரு ஸ்கவுட்ல இருக்கக்கூடிய ஒரு என்சிசியில் இருக்க பொண்ணு மாதிரி தான் நான் பார்ப்பேன். அது ஒரு பெரிய ஒரு வீராங்கனை மாதிரி இருக்கும். அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா அந்த பொண்ணு, அந்த கான்ஃபிடென்ஸ், நம்பிக்கை ஒளிரும் ஒரு அந்த சிலை. அது அந்த வெங்கல தொழிலே அலாய் மேக்கிங் டோக்ரா காஸ்டிங்கிற முறையில் லாஸ்ட் வேக்ஸ் மெத்தடில் பண்ணது. அந்த முறையினுடைய கிளாசிக்கல் வடிவை தான் நம்ம சுவாமி மலையில் செய்கிற நடராஜர் சிலை. அதனுடைய தொடக்கம் சிந்துவெளி. அந்த சிந்துவெளியில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றை சிலைக்கு நான் ஒரு வரியை கண்டுபிடித்தேன் சங்க இலக்கியத்தில். அம்மா மேனி நிறை தொடி குறுமகள் அப்படின்னு ஒரு வரி சங்க இலக்கியத்தில். அழகிய மாநிறத்தை கொண்ட மாமேனி, மாநிறத்தை கொண்ட மேனி, அந்த நிறை தொடி, கை ஃபுல்லா வளையல் போட்டுக்கா. இப்ப கூட குஜராத் ராஜஸ்தான் பகுதியில் பார்த்தீங்கன்னா கை ஃபுல்லா வளையல் போட்ட அந்த வெள்ளை வளையல். நிறை தொடி குறுமகள். அவ யாருன்னு கேட்டா அவ மகள், பெண், ஆனா குறுமகள். அந்த குறுமகள் என்பதை நான் ஒரு ப்ரீ டீன், ஒரு அடலசன்ட், ஒரு கேர்ள் who is black in color, who is wearing the bangles all over the hand. இந்த நடன சிலைக்கு இந்தியா முழுவதும் நீ தேடி பார்த்து இன்னொரு வழியை கண்டுபிடித்து சொல், ஆதன் மறைந்து விடுவான் என்று நான் ஒப்புக்கொள்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு வரியை இந்தியா எழுதியதே இல்லை. அந்த சிலை, இந்த வரி. ஒரு மாசத்துக்கு முன்னாடி நான் சென்னையில் ஒரு சங்கச்சுரங்கம் உரை நிகழ்த்தினேன். அந்த சங்கச்சுரங்க உரைக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கும் போது ஒரு புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து விட்டோம் என்று எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிந்துவெளி பண்பாட்டில் இருக்கக்கூடிய ப்ரீஸ்ட் கிங், அதை ஹரப்பன் ப்ரீஸ்ட் கிங்னு சொல்லுவாங்க. அதாவது பூசாரி தலைவன் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. நான் குடித்தலைவர்னு சொல்லுவேன். ஒரு கிளான் லீடர் மாதிரி. அவர் ரொம்ப அழகா அப்படி இருப்பார். ஒரு சின்ன தாடிலாம் வச்சது மாதிரி இருக்கும். அப்புறம் அவர் உடம்புல ஒரு சால்வை மாதிரி ஒன்று போத்திருப்பார். அது இடது பக்கத்தில் போர்த்தி வலது பக்கம் இழுத்து, இடது பக்கத்தில் ஆரம்பித்து வலது பக்கத்துக்கு குறுக்கா போட்டிருக்கக்கூடிய ஒரு சால்வை. அந்த சால்வையில் பூ வேலைப்பாடு செஞ்சுருக்காங்க. அது ஒரு காட்டன் சால்வை. காட்டன் துணின்னு சிந்துவெளியில் காட்டன் இருந்தது, பருத்தி இருந்ததுன்னு கண்டுபிடிச்சாங்க.
பருத்தி இருந்தது. அந்த பருத்தி துணி ஒரு போர்வை மாதிரி அவன் போர்த்திருக்கான். அதுல வந்து அழகா பூ வேலை பண்ணியிருக்காங்க. அது ஒன்று ஃபேப்ரிக் பிரிண்டா இருக்கணும், அல்லது ஒரு எம்ப்ராய்டு ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுல சிவப்பு கலர் போட்டிருக்கான். இத நானும் தேடி பார்க்கிறேன். சங்க இலக்கியத்துல அம்புடை வீல் துகில், அதாவது புடை வீல் அம் துகில். புடைனா ஒரு பக்கம், புடை வீல் அந்த பக்கத்தில் வீழ்கிற அழகிய துகில் இடவையின் தழுவி இடது பக்கத்துல இருந்து வலது பக்கத்துல போட்டிருந்த ஒருத்தன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்றானா, அந்த பிரீஸ்ட் கிங்குக்காக இந்தியாவில் எழுதப்பட்ட ஒற்றை வரி இதுதான். இது மாதிரி இன்னொரு இடத்துல வரி எழுதினா என்ன காமி? ஆதன் மறைந்து விடுவான் என்று நான் ஒப்புக்கொள்கிறேன். சோ ஆதன் மறைவதில்லை என்பது ஒரு புனைந்தரை அல்ல, இது ஒரு பழைய பெருமையை பேசுவதற்கல்ல. சிந்துவெளி எதற்காகலாம் எடுத்துக்காட்டாக இருந்ததோ, எதுக்காக எடுத்துக்காட்டா இருந்தது? அங்க எழுதியிருக்கிறதுனால கல்வி பரவலாக்கம் இல்லாட்டினா எழுதியிருக்க மாட்டான். அழகா செங்கல் செஞ்சிருக்கான். அந்த டெக்னாலஜி இருந்தாட்டா செங்கல் செஞ்சிருக்க மாட்டான். சுட்ட பானை தெரியும், சுட்ட செங்கல் தெரியும். அழகா ஒரு பியூரோ ஆஃப் ஸ்டாண்டர்ட் இருந்திருக்கு, ஒரு கவர்னன்ஸ் இருந்திருக்கு. பெரிய பெரிய ராஜா இருந்தது மாதிரி தெரியல, பெரிய கோயில் இருந்தது மாதிரி தெரியல. கீழடியில இன்னும் அந்த மாதிரி கிடைக்கல. அங்க திமிழ் காளை இருந்திருக்கு, திமிழ் காளை இருக்கு. பசுமாடு இல்லாம காளை மாடு வருமா? ஆனா பசுமாடு சிந்து வெளியில் பொறிக்கப்படவே இல்லை. குதிரைனா எப்படி இருக்கும்னே சிந்து வெளிக்கு தெரியாது. எருமையை பொறிச்சிருக்கான், திமிழ் காளையை பொறிச்சிருக்கான், பசுமாட்டை பொறிக்கல, சிங்கத்தை பொறிக்கல, புலியை பொறிச்சிருக்கான். குதிரை அவனுக்கு தெரியவே தெரியாது. அப்ப குதிரை தெரியாத ரிக்வேதம் இருக்கிறதா? குதிரை இல்லாம நீங்க வேதங்களை சொல்லவே முடியாது. குதிரை தெரிஞ்சிருக்கணும். அந்த குதிரையை எருமையின் எதிரி என்று வேத இலக்கியங்கள் சொல்கிறது. அந்த எருமையை சிந்துவெளி பாராட்டுகிறது. அந்த எருமையைத்தான் சங்க இலக்கியம் அண்ணல் ஏறு. அண்ணல்னா யாரு? அண்ணல் அம்பேத்கர்னு சொல்லுவோம், அண்ணல் காந்தியடிகள் சொல்லுவோம். ஆனால் சங்க இலக்கியம் அந்த அண்ணல் என்ற சொல்லை ஒரு எருமைக்காக புகழ்ந்தக பாராட்டுகிறது. அண்ணல் ஏறு, அணிநடை எருமை என்று நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். இதெல்லாம் சங்க இலக்கியத்தில் வருகிற வரிகள். ஆக ஒரு பண்பாட்டினுடைய தொடர்ச்சி. அந்த பண்பாடு சிந்துவெளியில் இருக்கவே ஏற்றுமதி பண்ணியிருக்கான். ஏற்றுமதி பண்ணி வியாபாரம் பண்றான் சுமேரியாவில். இன்னைக்கு என்ன கிடைக்குது? கீழடி, சிவகலை, கொடுமணல் எங்க தோண்டினாலும் ஆப்கானிஸ்தான்ல கிடைக்கிற லாப்பிஸ் லசூலி என்ற நீலமணிக்கல் கிடைக்கிறது. குஜராத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய கார்லீனியன் பீட்ஸ் கிடைக்குது. சூதுபவள கற்கள் கிடைக்குது. வணிகம் கிடைக்குது. வெளிநாட்டு வியாபார தொடர்பு இருக்கு. அப்ப வெளிநாட்டு வணிகத்தை பற்றி உனக்கு தெரியுமா? நகரத்தை பற்றி தெரியுமா? நகரத்தை பற்றி வேதமங்களில் குறிப்பே இல்லை, சங்க இலக்கியங்களில் இருக்கிறது. ஆக நகர நாகரிகம், தாய் தெய்வ வழிபாடு. அடுத்து வர்றது தாய் தெய்வ வழிபாடு. இந்த தாய் தெய்வ வழிபாடு சிந்துவெளியில் முக்கியம், சங்க இலக்கியத்தில் முக்கியம். விளையாட்டு என்பது சிந்துவெளியில் முக்கியம். சின்ன பயலுக விளையாண்டுருக்காங்க, நடுத்தர வயசுல விளையாண்டுருக்காங்க, கிழடு கட்டையெல்லாம் விளையாண்டுருக்கு, பகடை விளையாண்டுருக்காங்க. அங்க பகடை கிடைக்குது. அந்த பகடை அறுகோண பகடையா இருக்கு, அறுமுக பகடையா இருக்கு. அதை கியூபிக் டைஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஹரப்பாலையும் கிடைக்குது, முகஜோதரால கிடைக்குது, குஜராத்தில் லோத்தல்ல கிடைக்குது, தேசல்பூர்ல கிடைக்குது, கீழடியில கிடைக்குது. அந்த கீழடியில கிடைக்கிற அந்த அறுகோணை பகடையை பதிவு செய்கிற ஒரே ஒரு இலக்கியம் இந்தியாவில் சங்க இலக்கியம் தான். பத்துருவன் பெற்றான் மணம்போல் நந்தியாள்ங்கிறது. ஒரு பகடையை உருட்டி விடும் போது 10ஆம் நம்பர் கிடைக்கிறாந்தா அது அறுமுக பகடையாக இருந்தால் மட்டும்தான் 10ஆம் நம்பர் கிடைக்கும். செவ்வக பகடையா இருந்தா அதிகபட்சம் 8 தான் கிடைக்கும். இந்த பக்கம் 4, அந்த பக்கம் 4, இல்லைன்னா 7 கிடைக்கும், அல்லது 6 கிடைக்கும். 8 தான் அதிகபட்சம் கிடைக்கும். இந்த கனசதுர பகடையில் மட்டும்தான் உருட்டி விட்டால் 5 5 10, 6 4 10, 10ஆம் என்ற எண் கிடைக்கும் என்றால் அது சிந்துவெளி பகடை, அது ஹரப்பா பகடை, அது குஜராத் லோத்தல் பகடை, கீழடி பகடை, அண்ட் சங்க இலக்கியம் சொல்லுகிற பகடை. இதை விட வேற என்ன சான்று வேணும்? அதனால்தான் நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறோம், சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒன்றே அப்படிங்கிறோம். இதை போய் ஒருத்தன் தோன்றுனானா அவன் 293 இடத்தை தோண்டிட்டு அமர்நாத் ராமகிருஷ்ணன் போய் இந்த கீழடியில் தோன்றாப்புல 2014. அப்போதான் 2014 தோண்ட ஆரம்பிச்சோன்னா 2016 தான் செய்தியெல்லாம் வருது. நாங்கள் சிந்துவெளி ஆய்வு மையத்தின் மூலமாக சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம்ங்கிற புத்தகத்தை வெளியிட்டிருக்கேன். ஐராவத மகாதேவன் அணிந்துரை இருக்கிறாரு, அவர் வெளியிடுறாரு. அந்த புத்தகம் வெளியிட்டு ஒரு 1.5 மாதத்துக்குள்ள திடீர்னு நியூஸ் வருது, ஹரப்பா மாதிரி மெட்டீரியல் கீழடியில் கிடச்சிருக்குன்னு. நான் அங்கேருந்து ஒரிசாவிலேருந்து ஓடி அடித்து பிளைனை பிடிச்சி மதுரையில் இறங்கி அங்கே கீழடிக்கு போய் அமர்நாத் ராமகிருஷ்ணனோட அரை நேரம் இருந்தேன். என்னடா அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம இதைத்தானே இவ்வளோ நாளாக பேசிகிட்டு இருக்கோம், இதைத்தானே இவ்வளோ சொல்லிகிட்டு இருக்கோம், மதுரைக்கு பக்கத்திலே கிடச்சிருச்சா அப்படின்னு பார்க்கும்போது 2014, 15, 16 அவரை பார்க்குறேன், செய்தி வருது. அவரை போய் தூக்கி அடிச்சு விட்டாங்க. எங்கே? அஸ்ஸாமுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டு. ஏன் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னா அவர் ஒரு ஆள் 2 வருஷத்துக்கு மேலே அங்கே இருக்கக்கூடாது.
ஒரு மாவட்டத்தில் ஒரு கலெக்டரு 3 வருஷம் 4 வருஷம் இருக்கிறாருன்னா ஒரு எம்எல்ஏவோட பழகிருப்பாரு, மந்திரியோட பழகிருப்பாருன்னு தேர்தல் வர நேரத்தில் மாற்றி விட்ருவாங்க. நான் தேர்தல் ஆணையராக இருந்தவன். இந்தியாவில் 30 மாநில தேர்தலையே 2 நாடாளுமன்ற தேர்தல் நடத்துவேன். தேர்தல் வர்றதுக்கு முன்னாலேயே யாரை எங்கே தூக்கி அடிக்கணும் அடிச்சிருவான். அது தேர்தல் நடத்துறதுக்கு தேவை, ஒரு சார்பு இல்லாமல். அகலாய்வு பண்ணுறவனுக்கு அந்த ஊரில் ரொம்ப வருஷம் இருந்தால் தான் நல்லது. அப்போ தான் அவனுக்கு அதன் அனுபவம் வரும். அப்போ 2 வருஷம் இருக்கிறவன் 4 வருஷம் இருந்தான், 5 வருஷம் இருந்தான் தான் அவனுடைய மெரிட்டு. நீ 2 வருஷத்துக்கு மேலே ஒருத்தன் இருக்கக்கூடாது, அவன் தேர்தலை நடத்த போகிறேன், அவன் அகலாய்வு பண்ணுறான். அவனை தூக்கி போய் அமர்நாத் ராமகிருஷ்ணன் போய் இதில் போய் கவுகாட்டியில் போடவும் நான் எத்தனையோ தடவை ஒரிசாலேருந்து டெல்லிக்கு போய் இந்த டிரான்ஸ்ஃபர் எப்படியாவது நிறுத்திடலாமான்னு முயற்சி பண்ணி பார்த்தேன். கேட்காத இடம் கிடையாது. அதுக்கு மேலே போய் அவரை கவுகாட்டி போய் இப்போ திருப்பி கோவா கொண்டு வந்து கஷ்டப்பட்டு அவர் எல்லாம் அறிக்கை எழுதி கொடுத்தா 2 வருஷமாக ஊர்கா போட்டு அந்த அறிக்கை வரவே இல்லை. அது மேலே வினா தொடுக்கப்படுகிறது. நாங்கள்லாம் என்ன சொல்கிறோம், அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொல்கிறது மேலே உங்களுக்கு வினா இருந்ததென்றால் அந்த கேள்வியையும் சேர்த்து போட்டுருங்க, அல்லது அவர் அதுக்கு பதில் சொல்லியிருப்பார், அந்த பதிலையும் சேர்த்து போடுங்க. இப்போ 2வது தடவை திருப்பி கேள்வி கேட்டீங்களா, அதையும் சேர்த்து போடுங்க, அவர் கொடுக்குற பதிலையும் போடுங்க, ஆனால் கீழடி அறிக்கையை போடுங்க. இதான் சொல்கிறேன். அந்த மக்கள் எல்லாத்தையும் சேர்த்து படிச்சுக்கணும். இது முதல் முறை இல்லை தோழர்களே. ஆதிச்சநல்லூரில் 1904 அலெக்சாண்டர் ரீங்கிற ஒருத்தர் தோன்றாரு. 100 வருஷம் அந்த பக்கம் ஒரு நாதி தலை வச்சு படுக்கலை. 2004 சத்தியமூர்த்தி தோன்றார். தோண்டி பல உண்மையில கண்டுபிடிக்கிறாரு, கட்டுரையில் எழுதுறாரு. ஆனால் அந்த அறிக்கை வரவே இல்லை. முத்தாளங்குறிச்சி காமராசுங்கிற ஒருத்தர் கோர்ட்டுக்கு போறாரு, கேஸ் போடுறாரு. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அகலாய்வு தோண்டணும்னா கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கு, அகலாய்வு தோண்டியதற்கு பின்னால் அறிக்கை வேணும்னா திருப்பி கோர்ட்டுக்கு வேண்டியிருக்கு. தோண்டாத துயரத்தை தோண்டி தீர்க்க வேண்டும் என்று நாங்கள் முடிந்திருக்கிறோம். அதைவிட பெரிய துயரம் தோண்டிய பின்னால் அறிக்கை வெளியிடாதது. நான் சொல்ல விரும்புவது இதுதான். 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதன் மறைவதில்லை. ஏனென்றால் அவன் தோற்ற தொன்மை கொண்டவன் மட்டுமல்ல, தொடரும் இளமை கொண்டவன். தமிழினுடைய சிறப்பு அதன் தோற்ற தொன்மையில் மட்டுமல்ல, அதன் தொடரும் இளமையிலும் இருக்கிறது. நாமெல்லாம் பேசிக்கொண்டிருந்தோம் தமிழின் பெருமையை பேசும்போது கல் தோன்றி மண் தோன்றா என்று சொன்னோம். இப்போ கூட இரும்பின் தொன்மையை பற்றி பேசுவதற்கு, இரும்பின் தொன்மை மட்டும் கிடையாது, செம்பின் தொன்மையும் இரும்பின் தொன்மை இரண்டும் தமிழ் தொன்மத்தின் 2 கண்கள். ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இரும்பின் தொன்மைன்னு வந்தவுடனே சிலர்லாம் நடுவில் குண்டாச்சேட்டியில் குதிரை ஓட்டின மாதிரி இரும்பின் தொன்மை, சிந்துவெளியை தட்டி தூக்கியது சிவகலை, அதெல்லாம் கிடையாது. இரும்பை பற்றியும் தமிழுக்கு தான் தெரியும், செம்பை பற்றியும் தெரியும். இரும்பு விவசாயத்துக்கு பயன்பட்ட கருவி, போர்க்கலனுக்கு செய்கிற ஆயுதங்களை செய்கிற கருவி, கத்திரிக்கோளை பற்றி சங்க இலக்கியத்தில் இருக்கு, இதெல்லாம் இரும்பு. ஆனால் செம்பை பற்றி பேசும்போது நகர நாகரிகத்தை பேசுகிறது. செம்பு புனைந்து இயற்றிய சேனரும் புரிசைங்கிறது, செம்பின்றியன்ற செஞ்சுவருங்கிறது. இந்த செங்கல் வண்ணத்தில் இருக்கக்கூடிய சிவப்பை அது பேசுகிறது. அதனால செங்கல் என்ற செம்பு என்றாலும், அது வெண்கலம் அல்லது செம்பு என்றாலும் இரும்பு என்றாலும் இரண்டுமே தமிழின் தொன்மை. எல்லாரும் இரும்பின் தொன்மையை பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் கரும்பின் தொன்மையை பற்றி பேசினேன். நான் சொன்னேன், நான் இந்த புடை வீல் துகில் அதை சொன்னேன் பார்த்தீங்களா, அதை பற்றி பார்த்தோன்னே எனக்கு உற்சாகம் தாங்கலை. அப்போ அந்த உடையை பார்த்தோன்னே நான் அந்த உரையை நிகழ்த்தும் போது அந்த ப்ரீ ஸ்டிக்கிங் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை போட்டு தாண்டா பேசணும்னு முடிவு பண்ணிட்டேன். உடனே அனிதா சேகருக்கு ஒரு ஃபோன் போட்டு இந்த ட்ரெஸ்ஸோட படத்தை அனுப்பிச்சி விட்டேன், ப்ரீ ஸ்டிக்கிங்கோட படத்தை அனுப்பிச்சி விட்டேன். இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு பார்சல் அப்படின்னு படம் அவர் போட்டார். 2 நாள் தான் அதே மாதிரி செஞ்சு ட்ரெஸ்ஸு பண்ணி அந்த ப்ரீ ஸ்டிக்கிங் குடித்தலைவனுடைய சட்டையை திருப்பூரில் செய்து அதை கூரியரில் அனுப்பி, அதில் எனக்கு ஒரு சின்ன திருத்தம் தேவைப்பட்டது, இன்னொரு வரி போட வேண்டியது. அதை நான் திருப்பி ப்ரொஃபஷனல் கூரியரை திருப்பி அனுப்பி அவர்கள் அதை திருப்பி செய்து காலையில் வந்து சேர்ந்து மாலையில் போட்டுக்கொண்டு அந்த உரையை நிகழ்த்தினேன். அது யூடியூபில் இருக்கிறது. இதுதான் எங்களுடைய பெருமிதம். இதுதான், இதற்காகத்தான் நாங்கள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இந்த தமிழறிவு வளாகத்தை பற்றி சுந்தர் கணேசன் சொன்னார்கள். இந்த தமிழறிவு வளாகத்தை கட்டி எழுப்ப வேண்டியது தமிழின் கடமை. இதை இன்னும் 10 பேர்கிட்ட நாங்கள் பர்பஸா இதற்காக முதல் வந்த 3,65,00,000 ஏற்பாடு செய்தவர் ஒரு வங்காள மொழியர் எழுத்தாளர். ஏனென்று சொன்னால், இந்த சிந்துவெளி பண்பாடு வந்ததற்கு பின்னால் அது தொல்தமிழ் திராவிடத்தோடு தொடர்புடையது என்று அறிவித்தது பானர்ஜி என்று சொல்லப்படுகிற எஸ்கே சட்டர்ஜி என்று சொல்லப்படுகிற ஒரு வங்காள அறிஞர் தான். அதனால இது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றால் ஊர்கூடி தேரில் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தோம். அதனால்தான் இந்த நூலகம் ராஜாமுத்தையா நூலகம் இல்ல, ரோஜாமுத்தையா நூலகம் என்று சொல்லுவதற்காகவும், இந்த சிந்துவெளி ஆய்வு மையம் தான் இன்று உலகத்தில் துடிப்புடன் இயங்கும் ஒரே சிந்துவெளி ஆய்வு மையம் என்பதை உலகத்திற்கு சொல்லுவதற்காகவும். எல்லாரும் யோசிச்சு பார்க்கலாம்,
ஜான் மார்சலுக்கு ஏண்டா போன வருஷம் இங்கே செலவச்சாங்க சென்னையில். நீங்கள் யாருமே ஜான் மார்சலை கொண்டாட மாட்டீர்கள், அவருடைய பெயரை உச்சரிக்க மாட்டீர்கள். ஆனால் அவர் நாம் வாழ்ந்ததற்கான ஆதாரத்தை கொடுத்தவர்கள். நான் தொடர்ந்து பேசி வருகிறேன். ஒரு மாவட்டம் வாழ்வதற்கான ஆதாரத்தை கொடுத்த, நீர் ஆதாரத்தை கொடுத்த பென்னிக்குய்க்கு பொங்கல் வைத்த இடம் தமிழ்நாடு. வாழ்ந்ததற்கான வாழ்வாதாரத்தை கொடுத்த பென்னிக்குய்க்கை நாம் கொண்டாடுவதென்றால் நாம் வாழ்ந்ததற்கான ஆதாரத்தை கொடுத்த மார்சலை, ஜான் மார்சலை நாம் எப்படி கொண்டாட வேண்டும்? அதற்காகத்தான் சிலை எழுப்பப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் சிந்து, அந்த சந்துல இருந்து சிந்து பாடுவன்னு சொல்ற மாதிரி சிந்துவெளி எழுத்தை நாங்கள் படிச்சிட்டோம், அதில் வந்து சரஸ்வதினு எழுதியிருக்கு, அதில் அகஸ்தியர் பேர் எழுதியிருக்கு, அது எழுதியிருக்கு, இதில் இருக்குன்னா கதை விட்டப்ப நாங்கள் என்ன சொன்னாங்க, சிந்துவெளி இப்போ முதல்வர் அறிவிச்சிருக்காரு, சிந்துவெளி எழுத்தை உலகத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் ஒப்புக்கொள்ளும் வகையில் நீ படித்து காட்டிவிட்டால், யார் படித்து காட்டிவிட்டால், ஒரு நிறுவனமோ ஒரு அறிஞரோ படித்து காட்டிவிட்டால் அவருக்கு $1 மில்லியன் பரிசளிக்கப்படும். நானும் சார் $1 மில்லியன் அவர் அறிவிச்சப்ப ரூபாயோட நாணய மதிப்பு 8 கோடி ரூபாய். அந்த ஒரு யாராவது வாசிட்டா 8 கோடி ரூபாய் டேமேஜ் ஆயிருக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. இப்போ அது 8 கோடி 9 கோடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் லேட்டானா 10 கோடி கூட ஆயிரும். அந்த அளவுக்கு நம்ம ரூபா வந்து பயங்கரமாக விழுந்துட்டு இருக்கு. அப்படின்னு இருக்கும்போது இந்த ஆளுங்கெல்லாம், சவுண்டு கொடுத்த ஆளுங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இது படிச்சிட்டோம், அது படிச்சிட்டோம், இது எழுதியிருக்கு, அது எழுதியிருக்குன்னு, அவங்களாம் நாங்கள் கூப்பிட்றோம், வாயா அப்படிதான் படிச்சிருக்கீல்ல, வந்து சென்னைக்கு வா, படிச்சு காட்டு, உரை நிகழ்த்து, நாங்கள் அறிஞர்லாம் கூப்பிட்றோம், அப்படியே கையில் காசை வாங்கிட்டு போயிரு அப்படின்னு சொல்கிறோம். வரவே மாட்டாங்க. சட்டியில் இருந்தால் தான் நாங்கள் அகப்பையில் வரோம். ஆக இந்த ஜான் மார்சலுக்கு சிலை வைக்கும் துணிவு, $1 மில்லியன் தரப்படும் என்று அறிவிக்கிற துணிவு, இந்த சிந்துவெளி ஆய்வு மையத்தை உள்ளடக்கிய இந்த ரோஜா முத்தையா நூலகத்திற்கு மறுவாழ்வு தர வேண்டும் என்று 120 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு இடத்தை கொடுத்தது. இப்படி வந்து ஒரு தொடர் இயக்கம். இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், சங்க இலக்கியத்தில் நாம் ஒரு அறிவு சார்ந்த சமுதாயம். We are a knowledge based society. We are a knowledge based economy. நாம் ஒரு அறிவு சார்ந்த பொருளாதாரம். நம்ம வந்து ஒரு knowledge based, அறிவு சார்ந்த ஒரு சமூகம். knowledge based society, economy and politics. நமது அரசியல் வந்து அறிவு சார்ந்த ஒரு அரசியல். சங்க இலக்கியத்தில் போய் ஒரு புலவர்கிட்ட கேட்குறாங்க, ஏன்னா அவனுக்கு வயசாயிருச்சு 60 65, எனக்குலாம் 68 வயசாகுது பாருங்க, தலையெல்லாம் நரைச்சிருக்கும். அவனுக்கு வயதாயிரு ஆண்டு பல ஆயின, எதுக்கு உன் தலை நரைக்காமல் இருக்குன்னு ஒருத்தன்ட்ட எவனும் கேட்கல. இந்த புலவராக கற்பனையிலே சொல்லார், யாராவது வந்து இவ்வளோ வயசாயிருச்சு உங்களுக்கு ஏன் தலை நரைக்கலைன்னு சொன்னா என்கிட்ட கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன்னா, மாண்டையன் மனைவி, நான் பலமுறை சொல்லிக்க, மாண்டையன் மனைவினா செத்துப்போன மனைவி கிடையாது, மாண்புமிகு எனது மனைவி. மாண்டன்னா மாண்புமிகு, மாண்டையன் மனைவியும் மக்களும் நிரம்பினர். என் குழந்தை குட்டியை எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்க. எங்களுடைய அரசனும் அல்லவை செய்யான், எங்களுக்கு வாச்ச ராஜாவும் ஊர் அடிச்சு உலையில போடல, நல்லவனா இருக்கான். அது மட்டும் கிடையாது, இளைஞரும் நல்லர், அடுத்த தலைமுறையும் நல்லா இருக்கு, அடுத்த தலைமுறை நல்லா இருந்திருக்கு. இப்பெல்லாம் எனக்கு பயமா இருக்கு, அடுத்த தலைமுறையும் நல்லா இருக்குன்னு சொல்றான் சங்க இலக்கியத்தில், அடுத்த தலைமுறை நல்லா இருக்கு. அது மட்டும் கிடையாது, நான் வாழும் ஊரில் ஆன்றவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் வாழும் என் ஊரே. என் ஊர்ல வந்து நல்லா படிச்சவங்க, அறிவுடையவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால என் தலை நரைக்கலைன்னு ஒருத்தன் சொன்னான். தலை நரைக்கிறதுக்கும் இதுக்காக இந்த தைலத்தை போட்டேன் அந்த தைலத்தை போட்டேன்னு சொல்லாம, அறிவுடையவர்கள் இருக்கிறதுனால என் தலை நரைக்கலைன்னு சொன்ன ஒரு சமூகம் அறிவுடைய சமூகமாகத்தான் இருக்கும். ஆதலால் ஆதன் மறைவதில்லை என்பது ஒரு குறியீட்டு அறிவிப்பு. நாங்கள் இதை தொடர்ந்து செய்வோம். இந்த தமிழ் அறிவு வளாகம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்கள் எங்கெங்கு இருக்கிறார்களோ அந்த இடத்தில் எப்படியாவது, பாப்புவா நியூகினியா, மொரீசியஸ், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஃபிஜி தீவுகள், இந்த மேப்பில் பார்த்து எங்கு தமிழர்கள் இருக்கிறார்களோ அவர்களிடம் அனைவரும் இருந்து, அது 1 சதுரடியா இருக்கலாம், 10 இருக்கலாம், 100 இருக்கலாம், இப்படி நாங்கள் அறிவித்ததற்கு பின்னால் மக்கள் தங்களது பவரை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள், தங்களது தொன்மையை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு தொடர்ந்து தமிழ்நாட்டிற்குடைய ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் ஒவ்வொரு நகரத்தில் இருந்தும் இந்த நூலகத்தை அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைப்பதற்காக நாங்கள் தொடர்ந்து உழைப்போம். இதை நிறைவேற்றியே தீர்வோம் என்று இந்த திருப்பூரில் உறுதியளித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.